पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மே 7ஆம் தேதி புதன் மேச ராசிக்கு நுழையிறாங்க. மே 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள் நுழைகிறார். மே 15ஆம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகும். வைகாசி மாதம் தொடக்கங்க. மே 18ஆம் தேதி ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைகின்றனர். மே 23ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மே 31ஆம் தேதி சுக்கிரன் மேசராசிக்குள் நுழைகிறார். இவ்வாறு கிரக நிலைகள் செயல்படுதுங்க இந்த மாதத்தில். மே மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. சமூகத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் உயர்ந்த குணமுடைய தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் எதையும் ஆராய்ந்து அதன் பிற்பாடு அதில் ஈடுபடும் மனநிலை உண்டாகும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதைரியம் அதிகரிக்கும். வீடு வாகனங்கள் தொடர்பான செலவு ஏற்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. லாபம் கூடும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவாங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும். உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகளை அவரவர்கள் போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட்டாலும் அது பற்றி ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின்னாடி ஈடுபடுறது நல்லது. துணிச்சல் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சிலாம் மேற்கொள்வீங்க. அடுத்தது மூலம். இந்த மாதம் பொருள்களை பத்திரமாக பார்த்துக்கணும். உங்கள் உடைமைகளின் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேணும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் சாப்பிட வேணாம். அடுத்தது போராடம். இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பெலாம் இருக்குதுங்க. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடைபெறும். வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது. ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்க. போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு போக வேண்டியது வரும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் 4, 5, 31. அதிர்ஷ்டமான தினங்கள் 24, 25, 26. அர்த்தாஷ்டம ராகு விலகிறதுனால நன்மை ஏற்படும் என்றாலும், ஆயுள்காரகன் சனியோடு இணைந்து கேதுவின் பார்வை பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். அலைச்சலை குறைத்து கொள்வதோடு ஆகாரத்திலும் கட்டுப்பாடு செலுத்த வேணும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சோதனை காலம்தான். கவனமாக இருக்கணும். 9ல் சஞ்சரிக்கும் கேதுவால் ஒளிமயமான எதிர்காலம் அமையும்.
என்றாலும் சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மறைமுக எதிர்ப்பு, உறவினர் பகை அதிகரிக்கும். யாரையும் நம்பி எதையும் செய்ய முடியாது. மன வருத்தமும் வீண் விரயமும் உண்டாகும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க.